ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் ஒர்க்கேன். உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி நாம் இந்த ஒரு 4-5 வருஷமாக இந்த அக்ரிகல்ச்சருக்காக வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நாமளும் அந்த ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. அந்த மெயில் ஐடிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஈஸியாக நடத்துவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இவங்க, செகண்ட் ரவுண்டுக்கு இவங்க, தேர்ட் ரவுண்டுக்கு இவங்க அப்படின்னு சொல்லி பிரித்து ஈஸியாக நடத்துவாங்க. ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை புரிஞ்சுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். சரியா, என்ன பண்ணுறது, நாம் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது 17/7/2026 நீங்கள் 11:30க்கு வரணும், ஆஃப்லைன் கவுன்சிலிங் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. 17/7/2026 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock வர சொல்லியிருக்காங்க 17/7/2026க்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கிடச்சிடும். சார், அப்போ ஜென்ரல் கோட்டாவுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு என்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஏற்கனவே எல்லா பேருமே வந்து 1500 3,000 வந்து பே பண்ணி 1500 இல்லை 3000 வந்து நீங்கள் பே பண்ணல அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அப்போ இப்போ தான் வந்து இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து 1 by 1 என்னங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். சரியா, நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா. அப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டமளிப்பு விழா அரங்கம், அதாவது கான்வெகேஷன் ஹாலில் வந்து நடக்குது. எங்கே அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக நீங்கள் போகணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. யார் அப்படின்னா ஒரு 59 பேர் தான் நினச்சி பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. சரியா, 165 கட் ஆஃப் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிற பசங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே வரிசையாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள், இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. எங்கே நம்ம வந்து போய் அதாவது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு விழா அரங்கம் வரைக்கும் போகணும். சரியா, உங்களோட அக்ரிகேட் அதாவது ஸ்போர்ட்ஸ் மார்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேவா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.